ஒரு கட்டத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு எல்லாம் தப்பாக போகும். நண்பன்னு நினச்சவன் துரோகி ஆறான், திறமை இல்லாதவன் வெற்றி கொள்கிறான். ஆனால் உங்களால் அது முடியல. இந்த சமயத்தில் தான் நீங்கள் நம்பணும். சுத்தமாக நொறுங்கி போய் பஸ்பமாகி மீண்டும் ஜெயிச்சு வந்த ராஜாவோட கதையை சொல்கிறேன். விக்ரமாதித்தன் ஒரு நாள் நவகிரகங்களில் யார் சிறந்தவர்னு வரிசைப்படுத்தினார். அதில் சனி பகவானை கடைசியாக அமர்த்தினார். கோபம் கொண்டார் சனி பகவான். குதிரை வியாபாரியாக வந்து ஒரு குதிரை மேலே ராஜாவை ஏற சொன்னார். அந்த குதிரை வேகம் எடுத்தது. மின்னல் மாதிரி ஓடி ஒரு தெரியாத பகுதியில் ராஜாவை விட்டுட்டு ஓடிடுச்சு. இவரை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு செல்வந்தர் அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். அன்னைக்கு ராத்திரி அவர் வீட்டில் நகை திருட்டு போகுது. இவர் மேலே பழி விழுது. அந்த ஊர் ராஜா கை காலை வெட்ட சொல்கிறார். பாவமான நிலைமையில் ஒரு இடத்துல அடிமையாக வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் அவர் ஒரு ராகத்தில் பாட அதை கேட்ட ராணி காதலில் விழுந்து அவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சனி பகவான் அவரை சாபத்தில் இருந்து விடுவிக்கிறாரு. மீண்டும் உயிர் தெழுறாரு ராஜா. அற்புதங்கள் நிஜம். அது நடக்க நம்ம தெய்வ நம்பிக்கை வைக்கணும். அதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன். கமெண்ட்டில் அற்புதம்னு டைப் பண்ணுங்கள்.